திருச்சபைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இந்த வார பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி ஒரு கணம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலவீன நேரங்களிலெல்லாம் உம்முடைய பாதத்துக்கு வருவது எங்களுக்கு பாக்கியமாய் இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் இந்த பாடம் எடுப்பதற்கான தகுதியோ ஞானமோ அறிவோ அடியனுக்கு கிடையாது. பரலோகத்தின் தேவன் எளிமையாக சொல்லிக் கொடுப்பதற்கான யுக்தியை நீர் தந்தருள வேண்டுமாயும், கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒருபடி கிறிஸ்துவனுடன் இணைக்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கவும் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கேட்கிறவருக்கும் பேசுகிற அடியனுக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். சிந்தனை குவிப்பு தந்து எங்கும் திசை திருப்பப்படாமல் காரியங்களை கேட்டு படிப்பதற்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஜெபகேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலாண்டு முழுவதுமாக யாத்திராகமம் புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். எக்ஸோடஸ். இந்த யாத்திராகம புஸ்தகத்தில் இன்றைக்கான பாடம் விசுவாச துரோகமும் பரிந்து பேசுதலை பற்றின ஒரு அழகான ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. இந்த யாத்திராகம புஸ்தகம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். சில புஸ்தகங்கள் மட்டும்தான் காரண பெயர்களோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில புஸ்தகங்கள் அந்த ஆசிரியரின் பெயரையே வைத்து விடுவார்கள். எஸ்ரா, நெகேமியா, இப்படிப்பட்டதெல்லாம் ஆசிரியர் பெயர்களை வைத்திருப்பாங்க. ஆனால் இந்த புஸ்தகம் யாத்திராகமம், யாத்திரையின் ஆகமம் என்று சொல்லப்படும் ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இதை இன்னும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புறப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிருந்து புறப்படுறாங்க? எகிப்திலிருந்து கானானை நோக்கின ஒரு புறப்பாடை எழுதப்பட்ட சரித்திரம் தான் இந்த யாத்திராகமம். இந்த புஸ்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புஸ்தகம். சரிங்களா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான புஸ்தகங்கிறத நான் சொல்கிறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் ஆரம்ப 3-4 அதிகாரங்களில் ஒரு மரம் ஒன்று காட்சி அளிக்கப்படும். நல்லா கவனிங்க. ஒரு மரம் ஒன்று காட்சி அளிக்கப்படும். அந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு மரத்தின் வடிவம் அங்கே எழுத்தாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டம், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. அந்த மரத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்ப்பம் இருந்ததையும் அந்த சர்ப்பம் மனிதனை வஞ்சித்து விட்டதையும் பார்க்க முடியும். அதே பிக்சரைசேஷன், அதே அந்த இமேஜரி, அதே காரியத்தை நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் வந்தீங்க அப்படின்னா இந்த 3-4 அதிகாரத்திற்குள்ளாக இங்கே ஒரு முட்செடி, ஒரு முள் மரத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முட்செடியை பார்க்க முடியும். இந்த முட்செடியை பார்த்ததுக்கு பிற்பாடு அங்கே எதிராக மோசே நிற்கிறார். அப்போ மோசே ஆண்டவர் சொல்லும்போது உன்னுடைய கோலை போடுன்னு சொல்லும்போது அந்த கோல் பாம்பாக, சர்ப்பமாக மாறிக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு மரம் வருது. அந்த மரம் அதனோடு ஒப்பிடப்பட்ட ஒரு சர்ப்பம். ஆனால் அந்த சர்ப்பம் மனிதனால் கையாளப்பட முடியாமல் மனிதனை வஞ்சித்து விட்டதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு முட்செடி காட்சியளிக்கப்படுகிறது. அங்கே சர்ப்பம் தோன்றுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த சர்ப்பம் மனிதனால் கையாளப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் திறன் கொடுத்ததை பார்க்க முடியுது. திரும்ப ஒரு நியூ ஜெனிசிஸை, ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்க ஆசைப்படுகிறார் என்ற ஒரு ஒப்பிட்டு பாடம் பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்போ இந்த ரைட்டர் ரொம்ப தெளிவாக, இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் மிகவும் சரியாக ஆதியாகமத்தினுடைய சில பின்பங்களை மறுபடியும் வைக்கிறார். இந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 40 சாப்டர்ஸ், 40 அதிகாரம். நீங்கள் எளிமையாக படிச்சிருப்பீங்க. இந்த 40 அதிகாரத்தை 2 லொக்கேஷன் படி, 2 இடங்களை வைத்து பிரித்து விடலாம். 40 அதிகாரத்தை முதல் 15 அதிகாரம் எகிப்திலிருந்து அவர்களுடைய புறப்பாடு இருக்கும். ஈஜிப்ட். அடுத்ததாக இருக்கக்கூடிய 25 அதிகாரம் சீனாய் மலையின் அடிவாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. 2 லொக்கேஷனை வச்சு தான் இந்த புஸ்தகத்தை பிரிச்சிருப்பாங்க.
நீங்கள் முதல் 15 அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் மோசேயின் பிறப்பு, ஆண்டவருடைய அழைப்பு, பிற்பாடு வாதை, இதெல்லாம் பஸ்கா கொண்டாடி வெளியில் வரும்போது அதிகாரம் அந்த கம்ப்ளீட் எகிப்தியன் இஸ்ரேலைட்ஸ் ஹிஸ்டரி, எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்களுடைய சரித்திரம் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவரை 16, 17, 18 வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே அவங்க அந்த வனாந்திரத்தின் வழியாக வந்து சீனாய் அடிவாரத்தை சேர்ந்துருவாங்க. 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளை வந்துடும். 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கான குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். 25 to 31, சரிங்களா? 36 40ஆம் அதிகாரம் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்தின் கட்டுமான பணி செயல்படுத்தப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேபர்நாக்கிள் 25 31, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேபர்நாக்கிள் 35 40 வரைக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு மலையில் மோசைக்கு, அதை வந்து கட்டுமான பணியாக செய்கிறது மற்றொரு பக்கம். இந்த இடைப்பட்ட இடத்துல நடக்கிற ஒரு விஷயந்தான், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பொன் கன்றுக்குட்டி என்ன பண்ணிடுறாங்க, செஞ்சிடறாங்க. அதுக்கு என்ன தீர்வு செய்கிறார் மோசேங்கிற அந்த 32 to 34 அந்த இடைப்பட்ட கேப்பு தான் என்ன நடந்துச்சுங்கிறதான் இன்றைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகின்றோம். இன்றைக்கான பாடம் 3 முக்கியமான காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறது. 3 முக்கியமான காரியத்தை எதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன் கன்றுக்குட்டி செய்தார்களே, அதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன? அந்த ஐடாலட்ரி, இஸ்ரவேல் மக்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்களே, அது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? 1. 2வது, தலைமைத்துவத்தில் இருந்த ஆரோன் இடறிவிட்டாரே, தலைமைத்துவ பண்புகளை குறித்து ஆவிக்குரிய கருத்து என்ன? லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி என்ன சொல்கிறாங்க? 2வது. 3வது, இவர்களுக்காக பரிதபித்து பரிந்து பேசின மோசையினிடத்தில் என்ன நாம் இன்னும் கற்றுக்கொள்ளலாம் என்பது 3வது காரியம். அப்போ இஸ்ரவேலர்களின் விக்கிரக ஆராதனை, ஆரோனின் தலைமைத்துவம், 3வது மோசையின் பரிந்து பேசல். இந்த 3 விஷயத்தை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வார பாடத்தை நம்ம கொஞ்சம் உள்வாங்கிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கு. இங்கே இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்து சீனாய் மலையின் அடிவாரத்தில் அமர்த்தி பல பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு சில பாடங்களையும் சில குணமாற்றங்களையும் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த காரியத்திற்காக ஆண்டவர் இங்கே மோசையை சீனாய் மலைக்கு அழைக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மோசையை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த மோசே சாதாரண ஒரு நபர் அல்ல, இயேசுவை பிரதிபலித்த, முற்றிலுமாக பல விதங்களில் பிரதிபலித்த ஒரு நபராக இருந்தார். எப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 400 வருட அடிமைத்தனத்தின் இருளில் இருந்த அந்த மக்களுக்கு சத்தியம்னா என்னங்கிற வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக மோசே மலையில போய் ஏறி என்ன பண்ணாரு அப்படின்னா, சத்திய சுருள்களை எல்லாம் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு வந்து அதை எழுத்து நடையில் மக்களுக்கு கொடுத்தாருங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி இயேசு மல்கியாவிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் இடப்பட்ட கால அளவு பார்த்தீங்கன்னா 400 வருஷம். அந்த 400 வருஷ இருளுக்கு பிற்பாடு மறுபடியும் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசுவானவர் மலையின் மேல் ஏறி ஒரு பிரசங்கம் செய்தார். அதான் என்ன பிரசங்கம்? மலை பிரசங்கம். அப்ப அந்த இருளின் காலத்தில் எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு மோசே மலை மேலே ஏறினாரோ, அதை போன்று இருளின் காலத்தில் 400 வருஷ அந்த வெளிச்சம் ஆண்டவரிடத்தில் கிடைக்காம, அந்த மல்கியாவுக்கு அப்புறம் வெளிச்சம் கிடைச்சது சகரியாவை சந்திச்சது தான். அந்த 400 வருஷ கேப்புக்கு அப்புறம் இயேசு வந்து மறுபடியும் மலையின் மேல் ஏறி சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுக்குறார். இப்படி இயேசுவுக்கும் மோசைக்கும் எண்ணற்ற ஒற்றுமைகள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோசையின் காலத்தில் மலை பக்கத்தில் வர்றது கூட மக்கள் பயந்தாங்க.
ஆனால் இயேசு வந்தபோது சத்தியம் மட்டும் அவரோடு வரவில்லை, கிருபையும் அவரோடு வந்ததுனால மலை மேலே ஏறியே நம்ம அவர் கூட என்ன பண்ணலாம், பாடம் படிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பை என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தணும். சொல்றது புரியுதுங்களா? மோசே போகும்போது மலைக்கு பக்கத்தில் வர்றதுக்கே ஒரு பயம். நீங்கள் பேசாதீங்க ஆண்டவரே, மோசே அனுப்பி பேசுங்கிற அளவுக்கு ஒரு திகில் நிறைந்த ஒரு இடம்தான். ஆனால் இயேசு வந்தபோது சத்தியம் மட்டும் வெளிப்படவில்லை, கிருபையும் அவர் மூலமாக வெளிப்பட்டதுனால மலை மேலே ஏறியும் அவர் கூட என்ன பண்ணலாம், பாடம் படிப்பதற்கான. அதனால தான் யோவான் சொல்லுவார், சத்தியம் மோசே மூலமாக வெளிப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டதுன்னு சொல்கிறார். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இந்த மோசையோடு ஒப்பிடப்பட்ட விஷயங்களாக இருக்குது. இப்போது இந்த இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஐடாலிட்ரி, விக்கிரக ஆராதனை பற்றி. பொதுவாக இந்த மக்கள் எகிப்தில் இருந்ததுனால எகிப்தியர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு பழக்கப்பட்டாங்க. மனிதனுடைய மனது கடவுளுக்கு எப்படியாவது வடிவம் கொடுக்கணும், ஒரு பிக்டோரியலாவோ இல்லை ஒரு ஸ்டாச்சுவாவோ ஒரு வரைபடமாவோ இல்லை ஒரு சிலையாகவோ வரைபடம் கொடுத்து வழிபடுவது எகிப்திய கலாச்சாரத்தில் இருந்ததுனால மோசே மேலே போனதுக்கு பிற்பாடு மோசையும் வரல, உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியல, எங்களை வழிநடத்துறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு, ஒரு ஐடல் கிரியேட் பண்ணணும். ஆனால் இந்த பரலோகத்தின் தேவன் அதற்கு சற்று முன்பதாக தான் இந்த தெய்வம் மற்ற எல்லா தெய்வத்தையும் விட வேறுபட்ட ஒரு தெய்வம். மற்ற எல்லா தெய்வங்களும் தங்களுக்கென்று விகாரமான விசித்திரமான விக்கிரகங்களின் அடையாளங்கள் மூலமாக வெளிப்படும் போது தனக்கென்று ஒரு ஓவிய வரைபடமோ தனக்கென்று ஒரு சிற்ப சிலைகளோ கூட வைப்பதற்கு என்ன பண்ணல, அனுமதிக்கலை. அப்போ இவருடைய அடையாளம் என்ன அப்படின்னா அவருடைய நாமம், அவருடைய பெயர் மட்டும்தான் அவருடைய அடையாளம். அந்த நாமமோ அவர் குணம் மட்டும்தான் அடையாளம். அப்போ இந்த மக்களுக்கு அந்த இன்விசிபிள் காட், கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை முழுமையாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை அப்படின்னா மனதில்லை. ஏன்னா எகிப்தில் அவங்க என்ன பார்த்து பழகிட்டாங்கன்னா தெய்வத்துக்கு வடிவம் கொடுத்து பழகிட்டாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, ஹி இஸ் அன் இன்விசிபிள் காட். ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத நபராக இருந்தாலும் கூட தான் இருப்பதற்கு சில ஆதாரங்களை அவங்களுக்கு கொடுத்திருந்தார். என்ன ஆதாரம் கொடுத்தாரு, நல்லா கவனிங்க. எவ்வளோ தூரம் அந்த ஐடல் வர்ஷிப், அந்த விக்கிரக ஆராதனை எவ்வளோ முட்டாள்தனங்கிறத நான் சொல்கிறக்காக சொல்கிறேன். ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் வழி நடத்துவதற்கான அடையாளம் கொடுத்தார். என்ன அடையாளம் கொடுத்தாருன்னா 10 வாதைகள் மூலமாக 10 அற்புதங்கள் மூலமாக அடையாளம் கொடுத்தாரு. இரண்டாவது, செங்கடலை பிளந்த போது கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்மை கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் கொடுத்தாரு. 2. மூன்றாவது, இந்த சீனாய் மலையின் அனுபவத்தின் போது 40 நாள் மலையில் மோசே இருந்த போதும் கூட மன்னா பொழிவதின் மூலமாக என்ன கொடுத்தாரு, அடையாளம் கொடுத்தாரு. மன்னா பொழிஞ்சிச்சு, 16ஆம் அதிகாரத்துலேருந்தே மன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மன்னா பொழிஞ்சிச்சு. மன்னா பொழிஞ்சதும் 3வது அடையாளம், பூமியிலிருந்து முளைத்து வந்ததை மற்றவர்கள்லாம் சாப்பிட்ட போது வானத்திலிருந்து வந்த தானியத்தை மக்கள் சாப்பிட்ட அந்த அற்புதத்தின் மூலமாக நான் கண்ணுக்கு தெரியாத கடவுளாக இருந்தாலும், இன்விசிபிள் காடாக இருந்தாலும் சில அடையாளங்கள் மூலமாகவும் அற்புதங்கள் மூலமாகவும் நடத்துகிறேன்னு சொன்னார். 4வது அடையாளம், அவங்கள பகல் என்ன நடத்தும், என்ன பார்த்துக்கும், மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? நாம் உணரக்கூடிய உஷ்ணத்தில் கூட, சீதோஷ்ண நிலையில் கூட ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அது என்ன, பகலில் மேகஸ்தம்பம் அப்படின்னா ஆண்டவர் அவங்க ஹாட்னஸ், அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுறாரு, குறைக்கிறாரு. நைட்டு ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹீட்ரு வெர்ஷனில் ஒரு பெரிய அந்த மெகா கேம்புக்கு ஒரு ஏசி மாதிரி ஆண்டவர் இருந்திருக்கிறார். ஆண்டவர் நாம் கஷ்டப்படும் சீதோஷ்ண நிலையை குறித்து கூட கரிசனை உள்ளவர்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அன்னைக்கு அந்த சீனாய் மலையின் சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கும்போது 4வது அடையாளமாக மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மாறி மாறி என்ன பண்ணுச்சு, வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எவ்வளோ எவிடன்ஸ் பார்த்தீங்களா? 10 வாதைகள் அற்புதம், செங்கடல் அற்புதம், மன்னா பொழிவது அற்புதம், பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் அற்புதம். அதை தாண்டி அவங்க எப்பெல்லாம் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்கள அந்த ஷெக்கினா க்ளோரி, ஷெக்கினா மகிமையானது அவங்களுக்கு முன்னாடி போகும். அந்த மகிமை தான் இப்போ எங்கே தங்கியிருக்கு அப்படின்னா சீனாய் மலையில் தங்கியிருக்கு. அப்போ எவிடன்ஸ் ஆஃப்டர் எவிடன்ஸ், மறுபடியுமாக ஆதாரங்களை கொடுத்த போதும்
அந்த மனசு அந்த ஆதாரங்கள்லாம் எடுத்துக்காம என்ன செஞ்சாங்க அப்படின்னா பொன் கன்றுக்குட்டியை செஞ்சாங்க. இந்த பொன் கன்றுக்குட்டி செஞ்சதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஏன் பொன் கன்றுக்குட்டி செஞ்சாங்கன்னு தெரியுமா? இந்த மக்களுக்கெல்லாம் என்ன மனநிலையில் இருந்தார்கள் அப்படின்னா, நீங்கள் அநேக இடத்துல அவங்களுடைய மனநிலையை படிச்சிருப்பீங்க. மோசே வேற போயிட்டாரு, இனிமேல் நம்மளால் போகிறதுக்கான அடுத்த இடம்னு ஒன்று தெரில, நம்ம என்ன பண்ணிடலாம்னா திரும்பவும் எங்கே போயிடலாம், எகிப்துக்கு போயிடலாங்கிற மனநிலையோடு அவர்கள் இருந்தாங்க. அநேக இடத்துல முறுமுறுக்கும் போது கூட சொல்லுவாங்க, நாங்கள் எகிப்தில் நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டோம், நாங்கள் எகிப்துக்கே நாங்கள் போகிறோங்கிற அளவுக்குலாம் சில ரெபலியஸ்னஸ் அங்கே ஏற்படுறத பார்க்க முடியும். அப்போ திரும்ப எகிப்துக்கு போகணும் அப்படின்னா எகிப்திய தெய்வத்தை ஒன்றை உருவாக்க வேண்டும். அப்படின்னா தான் திரும்ப அந்த ஊருக்கு போனால் அவங்க உங்களுடைய தெய்வத்தை தான் நாங்கள் தூக்கிட்டு வரோம்னு சொல்லும்போது எகிப்தியர்களின் கண்களில் தயவு கிடைப்பதற்காகத்தான் எகிப்திய தெய்வமான அந்த பொன் கன்றுக்குட்டியை அவங்க செஞ்சாங்க. அப்போ இப்படிப்பட்ட கலகக்கார நபர்களாக அவங்க இருந்தாங்க. நல்லா கவனிங்க, மோசே மேலே போயிட்டார். மோசே இறங்கி வர்றதுக்குள்ளே இவங்க ஒரு சொரூபத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்க. இதே யாத்ராம புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவங்க மோசே இறங்குவதற்குள்ளாக ஒரு பொற்சொரூபம் செய்தது போல மிருகத்தின் சொரூபத்தை செய்ய போகிறாங்க இயேசுவின் வருகைக்கு முன்பதாக அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்கே உள்ள விஷயம் என்னென்னா, அங்கே உள்ள இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கென்று மோசையின் வருகைக்குள்ளாக விக்கிரகங்களை செய்தது போல நம் வாழ்க்கையில் ஏதேனும் விக்கிரகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு முன்பாக இந்த பாடம் வைக்கிறது. ஏதாவது விக்கிரகங்கள் இருக்கிறதா என்றால் விசிபிள் ஐடல்ஸ், அதாவது நம்ம எதுவும் சிற்பங்களையோ அப்படியோ வணங்காமல் இருக்கலாம். இஸ் தேர் எனி இன்விசிபிள் ஐடல்ஸ் இன் அவர் ஹார்ட்? நம்முடைய இதயத்தில் ஏதேனும் கண்ணுக்கு தெரியாத விக்கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கணும். அது என்ன கண்ணுக்கு தெரியாத விக்கிரகங்கள்? ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். சிலருக்கு தங்களுடைய அதிகாரங்கள், த அத்தாரிட்டி அண்ட் பவர், தன்னுடைய அதிகாரம் சிலருக்கு விக்கிரகங்களாக இருக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். பார்வோனை வந்து பார்க்கும்போது இவங்களை ரிலீஸ் பண்ணுப்பான்னு சொல்லும்போது நீ சொல்கிறத நான் கேட்குறதா அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருந்த அந்த பார்வோன் அந்த பதவியும் அந்த வல்லமையும் அந்த அத்தாரிட்டியும் அவனுக்கு இருந்ததை அவன் என்ன பண்ண விரும்பலை அப்படின்னா விட்டு கொடுக்க விரும்பலை. சில பேருக்கு பவர் அண்ட் பொசிஷனில் தங்களுடைய விக்கிரகங்களை வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இரண்டாவதா, சில பேருக்கு ஆஸ்திகளில் விக்கிரகமாக வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. உதாரணம் சொல்லுங்கள், பைபிளில் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள், ஐஸ்வர்யனான வாலிபன். அப்போ அந்த பையனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா இயேசு விற்று கொடுத்து வரும்பொழுது என்ன பண்ண முடியல, வர முடியல. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அவன் யூதனாக இருக்கும் பட்சத்தில் வாரம் இல்லை அவனுடைய மாத சம்பளத்திலேருந்து என்ன வைக்கணும், அவன் தசமபாகலாம் கொடுக்குற பழக்கம் இருக்குது. ஆனால் ஏழைக்கு இறங்க சொல்லும்போது அந்த மனது இல்லாமல் சில நேரத்தில் நம்ம அறியாமல் சொத்துக்களையோ பொருட்களையோ விக்கிரகங்களாக வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்னும் சில விக்கிரகங்களை நான் சொல்லிக்கிறேன். சிலருக்கு உணவையே விக்கிரகமாக வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னா, உணவுக்காக ரட்சிப்பை இழந்த நபர்கள் பைபிளில் இருக்காங்க. யார்? ஒருத்தர். எஸ், வேதம் சொல்லுது அவர்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்லி. சிலருக்கு அதுவும் இந்த கலாச்சாரம் பார்த்தீங்க, நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே பார்த்தாலும் என்ன தான் இருக்குது அப்படின்னா, சாப்பிட்றாங்களோ இல்லையோ எல்லோரும் வீட்டுக்கு ஒருத்தர் யூடியூப்பில் இந்த சமைக்கிறோம் இதுன்னு போடுறாங்க. அப்போ சில நேரங்களில் உணவே சிலருக்கு நமக்கு விக்கிரகமாக இருக்குதா, பணமே நமக்கு விக்கிரகமாக இருக்குதா, சில அதிகாரங்கள் நமக்கு விக்கிரகமாக இருக்குதா அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சில நபர்களை விக்கிரகமாக வச்சுருப்பாங்க. சில நபர்களை கீப்பிங் பீப்புள் அஸ் ஐடல்ஸ், சில நபர்களை விக்கிரகமாக வச்சுருக்கிறது. உதாரணம் சொல்லலாமா? உதாரணம், சில செலிப்ரிட்டிஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கும். சில நபர்களை நம்ம விக்கிரகமாக வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பைபிளில் யாராவது இருந்திருக்காங்களா சில நபர்களை விக்கிரகமாக வச்சுக்கிறது? அப்படி யாராவது இருக்கிறாங்களா சில நபர்களை விக்கிரகமாக வச்சுக்கிறது? ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு உதாரணம். சவுல் யுத்தத்தில் சாகிறத பார்த்துட்டு ஆயுததாரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, பட்டயத்தை நிப்பாட்டி அவன் அது மேலே விழுந்து என்ன பண்ணிடுவான், செத்துருவான். அவன் சாகணும்னு அவசியம் இருந்துச்சா? ஆயுததாரி ராஜா இருந்தபோது ஆயுததாரி சாகணும்னு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இருந்ததா? சம்டைம்ஸ் பீப்புள் ஒர்ஷிப், சில செலிபிரிட்டி ஒர்ஷிப்பர், சில நபர்களை விக்கிரகமாக வைத்து அவர்கள் ஒன்று நினைத்தால், அவர்கள் ஒன்று சொன்னால் அதை செய்யக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுவாங்களாம் இருப்பாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான காரியங்கள் வந்து இப்படிப்பட்ட ஐடல் ஒர்ஷிப்லாம் இருக்குது. சில ஒருவேளை சிறப்பான விளையாட்டுத்துறையிலோ இல்லை திரைத்துறையிலோ இல்லை மற்ற துறைகளிலோ இருக்கக்கூடியவர்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் மிகவும் அவர்களை ஒரு ஐடலாக மாற்றி அவங்க லைஃப்பில் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே தட்டாமல் செய்கிறது, அதில் நல்லது கெட்டது எதுவுமே பார்க்காம திங்க் பண்ணாமல் செயல்படுறது, அவங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை பொருள் செல்வத்தின் வடிவிலோ ஒரு அதிகாரத்தின் மீதோ இல்லை ஒரு நபர் மீதோ இல்லை உணவின் மீதோ இப்படிப்பட்ட விக்கிரகங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த பொன் கன்றுக்குட்டியை இன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கரைச்சிடணும்னு வேதம் சொல்லு. அவங்கள பார்க்கும்போது, இந்த பொன் கன்றுக்குட்டியை பார்க்கும்போது ஐயோ இப்படிலாம் மோசமாக இருந்திருக்காங்களேன்னு நினைக்கிற நாம் அநேக நேரத்தில் மிகவும் மோசமாக இதயத்தில் இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே ஏதேனும் விக்கிரகம் என் வாழ்க்கையில் இருக்குதாங்கிறத எனக்கு காட்டுங்க, அதை நான் மாற்றிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக மகா திருக்கும் கேடுள்ளதும் இருதயம்தான், அதை அறியத்தக்கவன். சில நேரம் என்கிட்ட இருக்கிற குறை எனக்கே தெரியாது, நானே என்னை சரின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு, நான் முற்றிலும் தேறினவன் அல்ல. நான் வளர்ந்துட்டுருக்கேன், என்னுடைய புரிதல் கூட தப்பாக இருக்கலாம், பெட்டர் ஆகிக்கிட்டே என்ன பண்ணுவோம் இருப்போம். அப்போ இப்படிப்பட்ட விக்கிரகங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை பற்றின சிந்தனை நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்ததான் ஆரோனுடைய தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி. நல்லா கவனிங்க. அவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தெய்வங்களை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு லீடர் என்ன பண்ணணும்னா இப்படி செய்யக்கூடாது, அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமாக ஒரு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அங்கே. ஆனால் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னு நினைக்கிறீங்க? ஆரோன் ஏன் அவங்க சொல்லும்போது கேட்கலன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு சில அந்த தலைமைத்துவத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய மாப், பெரிய க்ரௌட் இல்லைங்களா, ஒருவேளை அவங்க சொல்றதை கேட்கலன்னா யாரை அட்டாக் பண்றதுக்கே வாய்ப்பு இருக்கு? ஆரோனா என்ன சூப்பர். இங்கே கவனிங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவம் எப்பொழுதும் மக்களுக்கு பிரியமானதை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்ய மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. இதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதரை பிரியப்படுத்த மனதாய் யாக்கோபையும் பேதுருவையும், யாக்கோபை போட்டு தள்ளிட்டாரு ஏரோது, ஜெயிலில் யாரை போட்டார்னா. அப்போ பீப்புள் ப்ளீஸிங் குவாலிட்டி லீடர்ஷிப்புக்கு இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி தான் அழகாக ஒரு உதாரணம் சொன்னாங்க. பிலாத்துக்கு இயேசு மேலே என்னப்பா ஒன்றுமே மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே பார்க்கலன்னொடனே அடித்து விட்டுறலான்னு சொல்லிட்டு அடிச்சலாம் பார்க்குறாரு, அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் அது யூதரை பிரியப்படுத்த, அதே வசனம் சொல்லும், யூதரை பிரியப்படுத்துவதற்காக அவர் எங்கே ஒப்பு கொடுத்தாரு? அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டியில் அங்கே பீப்புள் ஃபேவருக்காக யார் செயல்பட்டுட்டாரு அப்படின்னா ஆரோன் செயல்பட்டார். அதே மாதிரி லைஃப் செக்யூரிட்டி, இவங்களுக்கு ஒத்து போகலைன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்ங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் லைஃப் செக்யூரிட்டி, ஜீவனின் பாதுகாப்பு யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா பரலோகத்தின் தேவனிடத்துல தான் இருக்குது. அப்போ தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தலைமை, ஒரு ஆசிரியர் அந்த அந்த வகுப்புக்கு தலைமைத்துவத்தில் இருப்பாங்க.
ஒரு கணவன் குடும்பத்துக்கு தலைமைத்துவம், எல்லா ஏரியா ஆஃப் லீடர்ஷிப், எல்லா தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களும் காட் ப்ளீஸிங்காக இருக்கணுமே தவிர பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கக்கூடாது. மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்துவதற்காக செயல்படணும். அதற்கான அபாயம் எதுவாக இருந்தாலும், உயிர் அபாயமாக இருந்தாலோ, செல்வத்தை இழக்கக்கூடிய அபாயமாக இருந்தாலோ, சம்பளத்தை இழக்கக்கூடிய அபாயமாக இருந்தாலோ, நம்முடைய பாதுகாப்பு கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது என்ற எண்ணமும் சிந்தனையும் என்ன பண்ணணும், இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரோனுடைய தலைமைத்துவம் என்ன பண்ணுதுன்னா சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சில நேரத்தில் பிழைகள் உள்ள தலைமைத்துவமாக இருந்தாலும் அப்படியே விட்டுறதில்லை. ஆரோனை வச்சு ஆண்டவர் எவ்வளோ வண்டி ஓட்டினார், அடுத்து ஒரு 40 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில பிழைகள் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஒப்புரவாகி சரி செய்யப்படும் போது ஆண்டவர் நம்மை மறுபடியும் அந்த பண்புகளில் வச்சு என்ன பண்ணலாம், வழி நடத்தலாம். சரி, ஒரு சில விஷயங்களை சொல்லி நம்ம நிறைவுக்கு வரலாம். லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி ஒரு சில விஷயம் நம்ம பார்த்தோம். அடுத்து மோசேயினுடைய பரிந்து பேசுதலை பற்றி பார்ப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு பரிந்து பேசுதல். இந்த மக்கள் செய்த அக்கிரமத்தை கண்டுட்டு மோசேக்கும் ஆண்டவருக்கு நடக்கிற அந்த உரையாடலே ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல். இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் எவ்வளவு வல்லமையானதுன்னு ஒருவேளை நான் கன்வே பண்ணுறேன்னா இந்த பாடத்தினுடைய அந்த சாரம் உங்களுக்கு போயிடும்னு நான் நம்புகிறேன். ஒரே ஒரு ஜெபம், அந்த ஒரு மனிதனுடைய ஒரே ஜெபம், ஆண்டவர் சொல்கிறாங்க இவங்களை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம், பனிஷ் பண்ணிடலாம், அழிச்சு போட்டுடலான்னு சொல்லும்போது அந்த ஒரு மனிதன் ஜெபித்த அந்த ஜெபம் எவ்வளோ வல்லமையானது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு மனிதன் ஜெபித்த ஜெபத்தினால் 6,35,550 குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டது. அன்னைக்கு 20 லட்சத்துக்கும் மேலான இஸ்ரவேல் மக்கள் உயிரோடு காப்பாற்றப்பட்டாங்க. அப்படின்னா ஒன் மேன்ஸ் பிரேயர், அந்த ஒற்றை மனிதனின் பரிந்து பேசுகிற ஜபத்தினால்தான் அந்த தேசமே என்ன பண்ணுச்சு. மேபி இந்த சபையினுடைய முன்னேற்றத்திற்கும் சபையில் உள்ள சத்தியத்தில் பின்தங்கினவர்களுக்காகவும் ஒரு நபருடைய ஜெபம் அந்த சபையை இன்னும் காப்பாற்றி இன்னும் கிருபை நாட்களை கூட்டி கொடுக்க வல்லமை கொண்டதாக இருக்குது. நான் சொல்கிற புரியுதுங்களா? ஒன் மேன்ஸ் பிரேயர், ஒரு மனிதனுடைய ஜெபம் 20 லட்சம் பேரை காப்பாற்றியது. ஆச்சரியமாக இருக்குதா இல்லையா? ஒருவேளை இந்த மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நபருடைய அந்த ஊக்கமான ஜெபம் இந்த பட்டணத்துக்கான கிருபை நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுப்பதற்கு உதவியாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய ஜெபம் இன்னும் இந்திய தேசத்திற்கோ தமிழ்நாட்டிற்கோ கிருபையின் காலம் கூட்டி கொடுப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை உண்டு செய்ய வல்லமை கொண்டதாக இருக்கலாம். அதனால் த இன்டர்செசரி ப்ரேயர், ஒன் மேன்ஸ் ப்ரேயர், அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்னார், மோசே ஒருத்தனை வச்சு நான் என்ன பண்ணுறேன், வம்சத்தை பெருக்கிக்கிறேன், எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குது, எல்லாரையும் இவங்களோட தலைவலியாக தான் இருக்குது. வழி நடத்துறது அவள் சும்மாவா? தண்ணி இல்லாட்டினாலும் சாப்பாட்டில் உப்பு இல்லாட்டினாலும் யார்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆண்டவரே ரொம்ப நல்ல ரெக்வஸ்ட் வச்சுட்டீங்க, ப்ளீஸ் ஆண்டவரே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படி சொல்லலை. இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். ஏதோ மோசே மிகவும் அன்புள்ளவர் போலவும் ஆண்டவர் சற்று கடினமாக நடந்து கொண்டது போலவும் அப்படி இல்லை. அங்கே ஆண்டவர் சொல்கிறார் மோசேட்ட, நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த கான்வர்சேஷன் படிங்க, உன் மக்களை பார்த்தியா எப்படிலாம் செய்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார், ஏன் உங்கள் ஜனத்தை பார்த்தீங்களா, அதுக்கு தயவு காட்டுங்க, உங்கள் ஜனத்துக்கு. இவர் உன் மக்கள்னு சொல்கிறார் ஆண்டவர், உங்கள் ஜனம் நீங்கள் தானே கூட்டு வந்தீங்க எகிப்திலேருந்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே மோசேட்ட ஆண்டவர் சொல்லும்போது ஒன்று சொல்லுவார், என்னை விட்டு விடு, இவங்களை போய் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அழிக்கிறவர் இவர்கிட்ட மோசஸ்ட டிஸ்கஷனே வச்சுக்க தேவையில்லை. என்ன கரெக்ட்? எஸ், உங்கள் நாமத்துக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இங்கே பாருங்கள், அங்கே
பைபிளை பிடிச்ச ரொம்ப அழகான வார்த்தையில் ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவன் மிகவும் கெஞ்சினான் அப்படின்னு வருது. அதை ப்ளீடிங், பெக்கிங் என்ன வேணால் போடலாம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. கெஞ்சுறாரு, ஆண்டவரே எப்படியாவது அப்படின்னு என்னை விட்டு விடு அப்படின்னா, எப்போ விட்டு விடுன்னு சொல்லணும், கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து மோசையுடைய அந்த கெஞ்சுதலை பார்த்து அவங்களுக்கு ஒரு அழகான மறுவாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இந்த அம்மா பையனுக்கு பரிந்து பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அம்மா வந்து பரிந்து பேசுகிற எப்படி இருக்குன்னா, என் பையன்லாம் அப்படி பண்ணவே மாட்டான் அப்படின்னு. இங்கே மோசே போய் அப்படி ஒரு பரிந்து பேசல் செய்யலை. இஸ்ரேல் மக்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்படி இல்லை, அவங்க தவறு செஞ்சது நிஜம்தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் என்ன காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, தயவு காட்டுங்க, கரிசனை காட்டுங்க. அப்போ நாம் இந்த பரிந்து பேசக்கூடிய அந்த பண்புக்குள்ளே இருக்கும்போது, யாருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறோமோ அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்ததுனால நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க அந்த தப்பெல்லாம் செய்யலை. அப்படி இல்லை, தவறு செய்தவர்கள் தான், பிழை உள்ளவர்கள் தான், குறை உள்ளவர்கள் தான். ஆனால் நீங்கள் என்ன காட்டலாம், தயவு காட்டலாம். தயவில் தான் வண்டி ஓடுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி இருப்பார். அவரை பற்றி யூதர்கள் போய் சொல்லும்போது அவன் ஆலயத்தை கட்டினா அப்படி இப்படின்னு அவருடைய சக்ஸஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரக்கு நான் பாத்திரம் நல்ல. அப்போ நாம் என்ன ஆண்டவருக்கு சாதித்தோம் என்பதை வைத்து நமக்கு கரிசனை கிடைப்பது அல்ல. நான் பிழை உள்ளவனாக இருக்கிறேன், குறை உள்ளவனாக இருக்கிறேன், கரை உள்ளவனாக இருக்கிறேன், துருப்பிடித்திருக்கிறேன், இப்படி என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் அது எனக்கு பொருந்தும். அப்படிதான் நான் இருக்கிறேன், என் சகோதரர்கள் இருக்காங்க, என் குடும்பத்தார் இருக்கிறாங்க, இல்லை என்னுடைய சபை நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. உம்முடைய கரிசனைக்காக, காருண்யத்துக்காக, இரக்கத்துக்காக, மகாதயவுக்காக மறுபடியுமாக நாங்கள் கெஞ்சுறோம், எங்களுக்கு கொஞ்சம் ரட்சிங்க. எஸ், அந்த இன்டர்செசரி ப்ரேயர் அது நமக்குள்ளே வந்துச்சுன்னா எவ்வளோ மாற்றங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணும் இருக்கும். துன்பப்படுத்துகிறவர்களுக்காக டேஷ் ஜெபம் செய்யும். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, முதல்ல அவங்க மேலே உள்ள வெறுப்பே அதில் போகும் நம்ம மனசில் இருந்து. ஆண்டவரே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, அவங்க மேலே ஒரு கசப்பு இருக்க தான் செய்யுது, ஐ எம் ப்ரேயிங், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னை இந்த மாதிரி காயப்படுத்திட்டாங்க. சபிக்கிறவரில் ஆசீர்வதிங்க. அந்த பாயிண்ட்டை அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஆண்டவரே என்னை மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், அவங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், அவர் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க, அவர் ஆரோக்கியத்தில் ஆசீர்வதிங்க, சமாதானத்தில் ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. துன்பப்படுத்துகிறவர்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டருளுவார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்ல, இந்த பாடம் நமக்கு ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். லெட்ஸ் ஸ்டார்ட் இன்டர்சீடிங் ஃபார் பீப்புள். மற்றவருக்காக பரிந்து பேச ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருவேளை பிழை உள்ளவர்கள் தான், குறை உள்ளவர்கள்லாம் தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். நல்லவங்களுக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு நல்ல நபர், நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம போய் ஷூரிட்டி கூட போடுறதுக்கு நிற்கலாம் இல்லைங்களா? ஏதோ ஒரு விஷயம்னா நம்ம போய் நிற்கலாம். ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பர்சனுக்கு நிற்கலாம். ஒரு திருடனுக்கு நம்ம போய் ஷூரிட்டி போடுறதுக்கு நிற்போமா? அவன் ஒரு திருடன் நல்லா தெரியும். அவன் ஏதோ ஒரு பொருள் வாங்குறான், அதுக்கு ஷூரிட்டி, ஒரு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு வாங்குறாரு, யாரோ ஷூரிட்டி போடணும்னு கேட்குறாங்க கடையில் அப்படின்னா, நாம் அப்படிப்பட்டவங்களுக்கு போய் ஷூரிட்டி போடுவோமா? கெட்டவங்களுக்காக ஷூரிட்டி போடுவோமா? போட மாட்டோம். நல்லவங்களுக்காக போடும்போதே ஒருவேளை இந்த மனுஷன் மாறிடுவாரோங்கிற எண்ணம் தான் இருக்குமே நமக்கு, இல்லைங்களா? பவுல் சொல்கிறாரு, ஒருவேளை ஒருத்தர் நல்லவனுக்காக மரிப்பதற்கு ஒருத்தர் கூட என்ன பண்ணலாம், முன் வரலாம். ஆனால் கெட்டவனாக இருக்கும்போது, while we are still sinners, நாம் பாவிகளாக இருக்கையில் என்னை நம்பி ஒரு கையெழுத்து கூட போட மாட்டான் என் கூட இருக்கிறவன் கூட, ஒருத்தர் உயிர் கொடுக்கணும்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். பாயிண்ட் என்ன அப்படின்னா, எவர் ஒருவர் அப்படிப்பட்ட கெட்டவர்களாக, தீயவர்களாக இருக்கிறாங்களோ, மிகவும் மோசமானவர்களாக இருக்கிறாங்களோ, அவர்கள் நம்முடைய பரிந்து பேசுதலின் லிஸ்ட்டில் இடம் பெறணும். அம்மா விபச்சாரத்தில் கையங்கலமாக பிடிச்சாங்க, குற்றம் சாட்டினாங்க. இயேசு அந்த பெண் எந்த தவறும் செய்யவில்லைன்னு பரிந்து பேசலாம் அவங்ககிட்ட.
ஆனால் அந்த பெண்ணுக்கு தயவு கிடைக்கும்படியாக அவர் செயல்பட்டார். நான் சொல்கிற புரியுதுங்களா? எஸ். கீழே எழுதுறாரு. அடுத்து யாராவது குற்றம் இல்லைன்னா கல்லறிங்க. மனசு குத்தப்பட்டு போயிட்டாங்க. இயேசு அந்த பெண் செய்தது நியாயம் என்று அப்படி செய்கிறது தப்பு. ஒரு துன்மார்க்கனை நீதிமானாவும் நீதிமான துன்மார்க்கனாவும் செய்கிறது பொய்ன்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு விபச்சார ஸ்திரீ கூட தயவு காட்டக்கூடிய ஒரு தெய்வம். ஒரு கொலைகாரனுக்கு கூட ஏன் மோசை இவ்வளோ ஆயிட்டாருனா, அவர் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தார். டக்கு டக்குன்னு சட்டுப்பட்டுன்னு செஞ்சிருவார். கோவம் வந்துருச்சுன்னா அது கடவுள் அநீதியை சகிக்க முடியல. அதுதான் அவருடைய நேச்சர். சட்டுப்பட்டுன்னு அப்படி என்ன பண்ணிட்டாரு, செயல்பட்டார். ஆனால் அவருக்கு என்ன கிடச்சிச்சு? தயவு கிடச்சி, த செகண்ட் சான்ஸ். மறுபடியும் போட்டு புடமிட்டு கூட்டு வந்து செஞ்சார். அதனால் இந்த பரிந்து பேசுதல் ஜெபத்தை, இந்த 32nd சாப்டர், இதை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா தியானிங்க. அது நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு பண்பு அதில் இருக்குது. அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. கெஞ்சி என்ற வார்த்தை இருக்கிறது. யாருக்குனாலும் கெஞ்சுங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏற்படுத்தும். நல்ல பாடத்திற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. ஆமென்.